நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஆல் கேட்கும், மேலே அதை ஆள் கொடுத்துருங்க. உங்களுக்கு தேவையான வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஆல்ரெடி கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒரு பிசியில் ஒரு கூகுள் க்ரோம் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் கூகுள் க்ரோம் மாதிரியே இன்னொரு கூகுள் க்ரோம் இருக்குது. அது எப்படி ரெண்டு கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணுறதை பற்றி இப்போ பார்ப்போம். அந்த கூகுள் க்ரோமோட நேம் கூகுள் க்ரோம் கேனரி. அந்த நேம் ஆல்ரெடி உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்டுக்கு போய் டைரெக்டாக போகும். இதுதான் அந்த வெப்சைட்டு. இப்போது இந்த அஃபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு ஆல்ரெடி லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை டவுன்லோட் க்ரோம் கேனரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் விண்டோஸ் 10, விண்டோஸ் 8, விண்டோஸ் 7 எல்லாமே 64 பிட்லேருந்து மோஸ்ட்லி 32 எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இது ஓகே கொடுக்குறேன். அடுத்தது நெக்ஸ்ட் ரன் கொடுங்க. ரன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு லோட் ஆகும். அப்புறம் நெட்டில் கனெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு சர்வர் எல்லாமே கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ஃபுல் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு க்ரோம் எப்படி இன்ஸ்டால் ஆச்சோ இந்த க்ரோம் கேனரியும் அதே டைம் தான் இன்ஸ்டால் ஆகும். இருக்கிற க்ரோம் க்ளோஸ் பண்ணிடுறேன் நான். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த க்ரோம் கேனரியோட நியூ சிம்பிள் உங்களுக்கு ஆல்ரெடி ஷோ ஆகுது. இப்போ அதை ஓப்பன் பண்ணிடுவோம். இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கூகுள் க்ரோமு. இதை ஃபுல்லாக ஜூம் பண்ணிவிட்டு உங்களுக்கு க்ரோம் கேனரியை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் அது. இப்போது கெட் ஸ்டார்ட் கொடுக்குறேன். அதில் என்ன மாதிரி இருக்கோ அதே டைப் தான் இது. உங்களுக்கு ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. நீங்கள் புதுசாக என்னென்னா போட்டு இதில் டிக் மார்க் கொடுத்துட்டு மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கிறதும் ஓகே. இப்போ ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூ. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு சைன்இன் பேஜுக்கு போக ஆரம்பிச்சிடும். இதில் உங்களுக்கு இமெயில் ஐடி கொடுத்துட்டு இதில் எல்லாம் லாகின் கொடுத்துருந்தா கொடுத்துருங்க. இப்போ நான் டைரெக்டாக யூடியூப் கிளிக் பண்ணுறேன். கொஞ்சம் நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால உங்களுக்கு லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. உங்களுக்கு ரெண்டு பேஜும் ஒரே டைமில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கு ரெண்டு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கோசம் தான் இதை காமிக்கிறேன். இப்போ ஜூம் இன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுடைய பிசியில் நீங்கள் கூகுள் க்ரோம் இது மாதிரி ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களும் இதை யூஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் இந்த சேனலுக்கு இப்போ புதுசாக தான் வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஆல் கேட்கும், ஆல் கொடுத்துருங்க. உங்களுக்கு தேவையான வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.